அம்மா ம். பால்கோவா செஞ்சு கொடுக்குறீங்களா? பால்கோவாவா? ஆ, என்ன திடீர்னு பால்கோவா கேக்குற? ஆ, அது தென்றலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என்னது? என் மருமகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஆ, இதை ஏன்டா முன்னாடியே சொல்லல? அம்மா 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 ஆ? யாருக்கு கால் பண்றீங்க? என் மருமகளுக்கு பிறந்த நாள்னு சொன்னியேடா. ஆ, நான் வாழ்த்து சொல்ல வேண்டாமா? அதான் என் மருமகளுக்கு ஃபோன் பண்றேன். அம்மா அம்மா நானே தென்றலுக்கு சர்ப்ரைஸா ட்ரீட் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க வாழ்த்து சொல்றன்ற பேர்ல என் சஸ்பென்ஸை உடைச்சிருவீங்க போல இருக்கு. ஆ, நீங்க வேணா தென்றலுக்கு மதியத்துக்கு மேல கால் பண்ணி விஷ் பண்ணிக்கோங்க. ஆ, இப்ப சீக்கிரம் போய் பால்கோவா ரெடி பண்ணுமா? இல்லடா, முதல்ல நான் என் மருமகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு பால்கோவா செஞ்சு தரேன். ஆ, திரும்ப திரும்ப தென்றல மருமகன் சொல்லிட்டு இருக்காதம்மா. தென்றல் உனக்கு மருமக கிடையாது. ஆ, அவ என் கூட ஒர்க் பண்ற கொலீக், அவ்வளவுதான். அப்படியா? உன் கூட ஒர்க் பண்ற யாரோ ஒரு கொலீகுக்கெல்லாம் நான் வேலை மெனக்கிட்டு பால்கோவெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது. என் மருமகளுக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லு, தாராளமா செஞ்சு தரேன். அம்மா, ஏமா இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? தென்றல் உன் மருமகெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. அப்ப என்னால எல்லாம் பால்கோவா செஞ்சு கொடுக்க முடியாது. என்ன முறைக்கிற? தென்றல் என் மருமகதான்னு நீ ஒத்துக்க. அப்பதான் நான் உனக்கு பால்கோவா செஞ்சு கொடுப்பேன். இல்லனா என்னால எல்லாம் செய்ய முடியாது. ஆமா ஆமா. சரிம்மா, நீங்க தென்றலை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. உடனே எனக்கு பால்கோவா வேணும். கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறியா? அப்படி வா வழிக்கு. சரி, நீ போய் ரெடியாகு. நான் பால்கோவா செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி. சும்மா மருமக மருமக. ஷர்ட் போட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? தென்றல் இதை லைக்கே பண்ண மாட்டாங்க. வேணாம், இதே போதும். அம்மா வாங்கம்மா. பால்கோவா ரெடி பண்ணியாச்சாமா? அதெல்லாம் எப்பவோ ரெடி ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு இப்ப ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து மாத்தி மாத்தி வச்சு பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். மழுப்பாத. நானும் உன் வயச கடந்து வந்தவதான். நீ எந்த ட்ரெஸ் போட்டா தென்றலுக்கு பிடிக்கும்னு உனக்கு குழப்பமா இருக்கு. அதனால தானே நீ இப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா மாத்தி மாத்தி வச்சு பாக்குற. ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி ஹேர் ஸ்டைலையும் மாத்தி மாத்தி வாரி பாக்குற. தென்றல் மேல ஆசை இல்லாமல இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுமா. சும்மா ஏதோ உளறிக்கிட்டு இருக்காதீங்க. போதுண்டா உன் நடிப்பெல்லாம். இந்த ட்ரெஸ்ஸே நல்லாதான் இருக்கு. இதுலயே போ. என் மருமகளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்தா. இந்த பால்கோவாக்கு நான் எப்படிலாம் அசிங்கப்பட வேண்டியது இருக்கு. ஒண்ணு இல்ல, நான் வரேன்.
சொல்லுங்க அத்தை. தம்பி, எதுவும் முக்கியமான வேலையா இருக்கீங்களா? இல்ல அத்தை, இப்பதான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? தம்பி, நீங்க தென்றல சமாதானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆ, என்ன வாய்ப்பு அத்தை? அது இன்னைக்கு தென்றலுக்கு பிறந்த நாள். வாட்? இன்னைக்கு தென்றலோட பர்த்டேயா? ஆமா தம்பி, இன்னைக்கு இப்ப அவ ஆபீஸ்க்கு தான் போயிருக்கா. நீங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போய் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ற மாதிரி அப்படியே அவளை சமாதானப்படுத்துறீங்க தம்பி. கண்டிப்பா அத்தை, நான் இப்பவே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி தென்றல போய் மீட் பண்றேன். ம், சரிங்க தம்பி, சீக்கிரமா போங்க. ஓகே அத்தை, ஓகே பாய். பாட்டி, எங்கப்பா கிளம்பிட்ட? அது நம்ம ஆபீஸ்க்கு தான் கிளம்புறேன் பாட்டி. ஆ, அது தெரியுது. ஆனா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி எங்க போறேன்னு கேட்டேன். இல்ல, போன்ல இப்ப யார்கிட்டயோ அத்தை அத்தைன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, யாருப்பா அந்த அத்தை? நம்ம ஆபீஸ்ல அத்தைன்னு உனக்கு யாருப்பா இருக்கா? எனக்கு தெரியாம அந்த அத்தைக்கு தென்றல்னு ஒரு பொண்ணு வேற இருக்கா போல இருக்கே. யாருப்பா இவங்கெல்லாம்? என்ன பாக்குற? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த தென்றல் என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை உன்னால வெறுக்க முடியலல்ல? அவளுக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சதும் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக இவ்வளவு உற்சாகமா கிளம்பிக்கிட்டு இருக்க. அவ உன் பாட்டிய எப்படி அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீ அவ பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்ப. அந்த அளவுக்கு உன் பாட்டிய விட அவ உனக்கு முக்கியமானவளா போயிட்டா, அப்படித்தானே? இங்க பாரு ஆகாஷ், நான் உனக்கு திரும்பவும் சொல்றேன், உனக்கு அந்த தென்றல் சரிப்பட்டு வரவே மாட்டா. அந்த சாரதா பேச்சு கேட்டு தென்றல் அவ பையன் சித்துவத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அதனாலதான் அவ நம்மளை இப்படி தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. இது புரியாம எந்நேரமும் நீ அவளையே நினைச்சு உன் வாழ்க்கைய வீணாக்கிக்காத. தயவு செஞ்சு அந்த தென்றல் நினைப்ப உன் மனசுல இருந்து சுத்தமா அழிச்சிடு. இனிமே உனக்கு பொண்டாட்டினா அது நான் பார்த்து வச்சிருக்கிற தாராதான்ப்பா. ப்ளீஸ் பாட்டி, நீங்க என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஜென்மத்துல என்னால தென்றலை மறக்க முடியாது. என்ன இருந்தாலும் தென்றல் என்னை ஏத்துக்கவா. நீங்க சொல்ற மாதிரி சித்துவெல்லாம் அவ நினைச்சு கூட பார்க்க மாட்டா. இல்ல ஆகாஷ், அந்த சாரதா பேச்ச கேட்டு தென்றல் அவ பையனைத்தான். ப்ளீஸ் பாட்டி, திரும்ப திரும்ப இதையே சொல்லாதீங்க பாட்டி. இதெல்லாம் உங்களோட வெறும் குழப்பம்தான், அவ்வளவுதான். மற்றபடி தென்றல் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் தெரிவிக்க எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல பாட்டி. அத்தனை வருஷம்
நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். ஆனா தென்றலை மட்டும் என்னால மறக்க முடியாது பாட்டி. சாரி பாட்டி. ஆகாஷ், பாட்டி, நான் இப்ப தென்றலுக்கு பர்த்டே விஷ் பண்ண மட்டும் போகல பாட்டி. நேத்து அந்த பிளாங்க் செக் விஷயமா தென்றல் உங்களை அவமானப்படுத்தினு சொன்னீங்கல்ல, அத பத்தி விசாரிக்கவும் தான் போறேன் பாட்டி. அதெல்லாம் நீ ஒன்னும் விசாரிக்க வேண்டாம். முதல்ல நீ அவளை சந்திக்கிறத அவாய்ட் பண்ணாலே போதும். இல்ல பாட்டி, நான் அவளை பார்த்துட்டு உடனே ஆபீஸ் கிளம்பிடுறேன். பாய். ஆகாஷ், ஆகாஷ். தென்றல் விஷயத்துல நம்மள நேருக்கு நேரா பார்த்து பேசவும் மாட்டேங்கிறான். அதே நேரம் எனக்கு கட்டுப்படவும் மாட்டேங்கிறான். இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றது? நீ ஏமா பயப்படுற? தப்பு பண்ணது இவங்க தான் எல்லாரையும் பார்த்து பயப்படணும். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, வென விதைச்சவன் வென எடுப்பான்னு? அதான் நீங்க விதைச்ச வெனையெல்லாம் இப்ப விளைஞ்சு வந்து உங்களை கேள்வி கேக்குது. நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? உங்களை பார்த்து பயந்த தென்றல் எப்போவோ காணாம போயிட்டான். இந்த தென்றல் யாரை பார்த்தும் எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க. என்கிட்ட இப்படி எல்லாம் கத்த கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களோட இந்த சவுண்ட் விடுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். புரியுதா? நீங்களும் உங்க பேரனும் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் கண் காணாத இடத்துக்கு போய் வாழுங்க. பெருசா பேச வந்துட்டாங்க. இங்க இருந்து போயிடுங்க, இல்ல மரியாதை கெட்டுடு. இப்பவும் தென்றலை தான் நினைச்சிட்டு இருக்கேன். தென்றல் இல்லைன்னா என்னால எப்பவுமே இருக்க முடியாது. இந்த ஜென்மத்துல எனக்கு வைஃப்னா அது தென்றல் மட்டும்தான். தென்றல் இருக்கிற இடத்துல ஒன்ன மட்டும் இல்ல, வேற யாரையும் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சொல்லுங்கம்மா. உன் வாட்ஸ்அப்க்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். அவ பேரு தென்றல், பிக் எஃப்எம்ல ஒர்க் பண்றான். அவ என்னையும் என் பேரனையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். என் பேரன் ஆகாஷ் இன்னும் அந்த தென்றல் நினைப்பாதான் இருக்கான். அவனை என்னால மாத்தவே முடியல. எப்ப பார்த்தாலும் அவளையே தேடி போய்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்றனா? சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணும்? அந்த தென்றல் இனிமே சாகுற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு அவ கையையும் காலையும் உடைச்சு விட்டுரு. அவ இனிமே என் பேரன் இல்ல, வேற எவனையுமே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படக்கூடாது. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். போன தடவை நீ சாரதாவை கடத்துறதுக்கு ஆளுங்களை அனுப்பி வச்சல்ல, இந்த தடவை அவங்கள அனுப்பாத. இல்லம்மா, இந்த தடவை நானே களத்துல இறங்குறேன். சரி, ஆனா இந்த சம்பவத்துல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பாம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போட்டோ மட்டும் அனுப்புங்க. முடிச்சிட்டு போன் பண்ணு, நான் இப்பவே அனுப்புறேன். சரிங்கம்மா. தென்றல், இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டான்னு தான் நான் இருந்தேன். ஆனா இப்ப வேற வழியே இல்லை. எனக்கு எல்லாமா இருந்த ஆகாஷ் நான் எதை சொன்னாலும் எதிர்த்து பேசாம அப்படியே கேக்குற ஆகாஷ்
இப்ப உனக்காக என்னை எதிர்த்து பேசிட்டு உன்னை பாக்குறதுக்கு வரா. இது இப்படியே போனா நான் அவனை இழந்துருவேன். நான் அவனை இழக்க மாட்டேன்டே. அதுக்கு நான் ஆட்டத்தை மொத்தமா அடக்குறேன். என்ன லைட் எதுவும் ஆன் ஆகாம இருக்கு? ஒரே இருட்டா வேற இருக்கு. ஒருவேளை யாரும் ஆபீஸ்க்கு வரலையா? ஏன் இன்னும் ஆபீஸ்க்கு வராம இருக்காங்க? இவ்வளவு நேரம் ஆச்சு. யசோதாக்கா, யசோதாக்கா, மேக்னா, எங்க போனாங்க? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tendral. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tendral. Happy birthday to you. தட்டுங்க. இப்படி வாங்க. தென்றல், கேக் கட் பண்ணுங்க. என்ன தென்றல் அப்படி பாக்குற? உன்னோட பர்த்டேவை சித்து மறக்காம வச்சிருக்கான். அவனை யாருன்னு நினைச்ச? அவன் உன்னோட லவ். டேய், சிறுத்தை, இப்ப நீ என்னமோ சொல்ல வந்தியே, என்ன அது? சித்து எனக்கு யாரு? என்ன தென்றல் இப்படி கேக்குற? அவன் உனக்கு யாரு? யாரு? யாரு மேகி? யாருன்னு சொல்றா? பைத்தியமே, யாருன்னு சொன்னா அவடிப்பாளே. ஒண்ணு இல்ல, சித்துதான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லடா. இன்னைக்கு உன் பர்த்டேவை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு எங்க யாருக்குமே தெரியாம சர்ப்ரைஸா இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட சிறப்பா பண்ணிருக்கான். எப்படி சமாளிச்சா? வெளியில வா வச்சுக்கிறேன். நல்ல வேலை, தப்பிச்ச. தேங்க்யூ சித்து. பரவாயில்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல கேக் கட் பண்ணுங்க. ம். கட் பண்ணு தென்றல்.